முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டும்போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க, முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தமிழ் கடவுள் என்ற முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகன் வழிபாடு எப்பொழுதுமே இருந்து வந்திருப்பதை நாம் அறிவோம். குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு ஏற்ப முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றியும் இங்கு கூறப்படும் ஒரு வாக்கியம் அப்படின்னே சொல்லப்படும். பொங்கி வரும் கடல் அலை செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மிக பழமையானது இந்த திருச்செந்தூர். இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என அழைக்கப்படுறாரு. இங்கு சூரபத்மன போரில் ஜெயித்ததால முருகன் ஜெயந்தி ஆண்டவர் என்று அழைக்கப்படுறாரு. காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் என பெயர் மாறியிருக்கு. இது போலவே இந்த கோவில் இருக்கக்கூடிய ஊரும் திரு ஜெயந்திபூர் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என மாறியிருக்கு. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரே படை வீடாக இருப்பது தான் திருச்செந்தூர். கந்த புராணத்தின்படி காசியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையுமே காக்கும் அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமான எழுந்தருள செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களுமே முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்திருக்காங்க. இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருள் புரிந்ததாகும். இதை நினைவு கூறியும் விதமாக தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெற்றிருக்கு. 6 முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால முருகனுக்கு 6 முகம் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மனுடன் போர் புரிய இந்த கடற்கரைக்கு முருகப்பெருமான் வந்தபோது நவ கிரகங்களில் சுப கிரகமானவரும் தேவர்களுக்கு குருவாக இருப்பவருமான குரு பகவான் இங்கு தவம் இருந்து கொண்டிருந்திருக்காரு. சிவனின் மைந்தனான முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களுடைய வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடனும் அவனது படை வீரருடனும் ஆலோசனை செய்து வந்து அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. இதனால் மிகவும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய இங்கு வரத்தை பெற்றதாகும். இங்கு மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகருமாவை அழைத்து கோவில் எழுப்பியிருக்காங்க. எனவே இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்திநாதரை வணங்குவதால் குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கிறது. முருகனுக்கு அறுபடை வீடு என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியம். போர் வீரர்களின் குழுமத்தை படை என அழைப்பாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக தனது போரிடன் படை வீரர்களோடு தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் தலம். எனவே படை வீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்கிறதாகும். அதே போல தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய முருகனின் ஆற்றுப்படுத்தும் வீடு அறுபடை வீடுகளாக மாறிப்போயிருக்கு. சூரபத்மனை ஐப்பசி மாத சஷ்டி என்று முருகப்பெருமான் வதம் செய்ததால் இந்த கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் கோவில் கொண்டிருக்கப்பட்டிருக்கு. கந்த சஷ்டி விழாவின் பொழுது மக்களின் நன்மைக்காக சஷ்டி யாகம் நடத்தப்படும். 6 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி விழாவுக்கான லட்சக்கணக்கில் மக்கள் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியில் கூடுவாங்க. இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய செந்திலாண்டவர் நவகிரகங்களின் குரு பகவானின் சார அம்சத்தை கொண்டவராக இருக்கார். எனவே ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பெற்று அவரது திசை காலத்தில் சிறந்த நன்மைகள் பெற பக்தர்கள் பெருமளவில் இந்த கோவில் வந்து வழிபடுவதாகும். திருச்செந்தூர் கோவிலில் மிகுந்த குரு பரிகார தலமாகும். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புவார்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகன் அசுரர்களை வதம் செய்தவர் என்பதால் தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலும் சென்று வழிபடலாம். குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து கோவில்களுமே உற்சவர் ஒன்றுதான். திருச்செந்தூரில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூரில் முருகனுக்கு தினமுமே 9 கால பூஜைகள் நடக்கிறதாகும். இந்த பூஜையின் போது சிறுபருப்பு பொங்கல், அப்பம், கஞ்சி, தோசை, நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொரி, அதிரசம், தேன்குழல், வெல்லம் கலந்த உருண்டை ஆகியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுவதாக சொல்லப்படுது.
காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த திருச்செந்தூர் கோவில் திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். பொதுவாக ஒவ்வொரு கோயிலுக்கு செல்லும் பொழுதுமே அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வழிபாடு முறைகள் மாறுபடும். அதே போல தான் நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களும் மாறுபடும். இத்தோடு மட்டுமல்லாமல் இன்னுமே சில ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த முறையில் தான் திருச்செந்தூர் செல்லும் பொழுது மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நாம் வழிபடுவது நல்லது. கடன் தீர வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும், சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என பலர் வேண்டுதல்களுக்குமே கோரிக்கைகளுக்கும் ஒவ்வொருவருக்குமே இருக்கத்தான் செய்யும். அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பல பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு செல்வோம். அந்த வகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழக்கூடியது திருச்செந்தூர் முருகன் கோவில். திருச்செந்தூருக்கு அருகில் இருப்பவர்கள் வாரந்தோறுமே தினமும் கூட செல்லலாம். சில பேர் வருடத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை விசேஷமான நாட்கள் செல்வாங்க. அப்படி நீங்கள் செல்வதாக இருந்தால் எளிமையான வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்கள் செல்ல நினைத்து செல்கிறீர்களோ கண்டிப்பாக அந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல்ல நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி நாம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய வழிபாடை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய வழிகளை காட்டு என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். 17 நாட்களாக 21 நாட்களோ அல்லது தங்களால் இயன்ற அளவு அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். இப்படி விரதம் இருந்து திருச்செந்தூருக்கு செல்பவர் கண்டிப்பாக நாம் வியாழக்கிழமையில் சுவாமி தரிசனம் பார்க்குமாறு செய்ய வேண்டும். முதல் நாள் அன்று அங்கு தங்கி காலையில் எழுந்து நீராடி விட்டு சுவாமி தரிசனம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் வியாழக்கிழமை காலை சென்று நீராடி நம்ம சுவாமி தரிசனம் செய்யலாம். நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வியாழக்கிழமைகளில் சுவாமி தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. காரணம், இந்த தலமானது குரு தலமாக கருதப்படுது. குரு பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுவது வியாழக்கிழமை. அதிலுமே குறிப்பாக குரு ஓரையில் சுவாமி தரிசனம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு. வியாழக்கிழமை குரு ஓரையானது காலை 6 மணியில இருந்து 7 மணிக்குள், மதியம் 1 மணியில இருந்து 2 மணிக்குள், இரவு 8 மணியில இருந்து 9 மணிக்குள் இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நாம் நினைத்தது நடக்கும். அத்தோடு மட்டுமல்லாமல் குரு பகவானுக்குரிய நிறமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. கட்டாயம் நீங்கள் திருச்செந்தூர் செல்லும் பொழுது குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடைகளில் நீங்கள் அணிந்து குரு பகவானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சூரனுடன் போர் புரிந்து வெற்றி பெற காரணமாக இருந்த குரு பகவானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் திருச்செந்தூர் கோவிலில் முருகன் ஞான குருவாக இங்கு விற்றிருக்காரு. அவருக்கு செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் அனைத்துமே குரு பகவானுக்கு செய்ய வேண்டும் என்று அருள் புரிந்திருக்காரு. இங்கு பக்தர்கள் முருகனையும் குரு பகவானையும் வழிபடுறாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் குருவின் கோச்சார நிலை வலுவிழந்து காணப்படும் பொழுது திருமணத்தில் தடை, வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதை நிவர்த்தி செய்வதற்காக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வதால் நல்ல பலன்கள் காணலாம். குரு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருந்து தப்பித்து கொள்ள குருவுக்குரிய பரிகார தலமாக நாம் இந்த தலத்தை மேற்கொள்வது நல்லது. இதனால தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்குரிய தலமாக மட்டுமல்லாமல் குரு தலமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கு வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் குழந்தை வடிவில் சிரித்த முகத்துடன் இருப்பதால் குழந்தை பாக்கியம் வேண்டி வருவோருக்கு, பெரும்பாலான பக்தர்களுக்கு இங்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை பாக்கியம் எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான இங்கு வீற்றிருக்கக்கூடிய கடல்லையும் 4 கிணற்றிலையும் நீராடி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.